எனக்கு இந்த செமினார் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் அந்த குழப்பம் வந்தது. என்னோட கேள்வியிலேயே எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. வைராகியங்கிறது பற்றற்ற இந்த உலகம் சொர்க்கலோகம் எந்த லோகத்து மேலுமே பற்று இருக்கக்கூடாதுன்னு ஒரு டெஃபினிஷன். சமபுத்தியோடு இருக்கணும், ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன். அப்போ இந்த வைராகியத்திலேயே நம்ம அந்த ராகதேஷ அந்த புத்தி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா சமதமாதி ஷட்கம் அதுலேயே அடங்கிடும் இல்லைங்களா? இப்போ எதுக்காக வைராகியத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த குணங்களையும் நம்ம சங்கராச்சாரியார் அந்த பட்டியலில் வச்சிருக்காருன்னு ஒரு குழப்பம் இருக்கு. சமதபாதி ஷட்கம் முழுக்க ஒரே கூட்டம்தான். அது நம்ம ஆறாக பிரித்து நம்ம பேசுகிறோம். ஒன்று இருந்தால் மற்றதெல்லாம் தானாக வரும். தம்மம் இருந்தால் சமம் வந்துடும், சமம் இருந்தால் தம்மம் வந்துடும். திதிக்ஷா இருந்ததுன்னா இதெல்லாம் கூட வந்துடும். எல்லாமே ஒன்று தொடர்பு. நம்மக்கிட்ட அதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு செக்லிஸ்ட், அவ்வளவுதான். இப்போ வைராக்கியம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன் இது சம்மதமாதியில் அது வரமாட்டேங்குது? குறிப்பாக அதில் பற்று மட்டும்தான் அதில் பேசுது. உண்மையில் உபரமே பற்றற்ற நிலை தான், விட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு தலைப்பு விவேகம் வைராக்கியம் அப்படின்னு ரெண்டும் ஒரு தலைவனுடைய ரெண்டு ரெக்க மாதிரி. விவேகம் இருந்து வைராக்கியம் இல்லாதவன் பயனில்லாதவன், வைராக்கியம் இருந்து விவேகம் இல்லைனாலும் பயனில்லை. சில பேருக்கு விவேகம் இருக்கும், தத்துவ விவேகம்லாம் இருக்கும். எது நித்தியம் அது அநித்தியம்ங்கிற தத்துவ விவேகம் அவங்களுக்கு இருக்கலாம். நம்முடைய நான் என்பதிலேயே நித்தியம் அநித்தியம் ரெண்டு இருக்குது. நித்தியமாக இருக்கிறது என்னுடைய பிரக்ஞா, அநித்தியமாக இருக்கிறது அதில் தோன்றி மறைகின்ற எண்ணங்கள். எண்ணங்கள் என்னை விட்டு தனியாக இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு எண்ணத்துலேயும் நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் ஒரு எண்ணமும் கிடையாது. எந்த எண்ணத்துலேயும் நான் குலோப் ஜாமில் துவைச்ச சக்கரை மாதிரி நான் இருக்குது, ஊறி இருக்குது. ஒவ்வொரு எண்ணத்துலேயும் நான் இருக்கிறேன். பிரதிபோதம் விதிதம் மதம் அப்படின்னு முண்டகம் சொல்லுது. ஒவ்வொரு போதத்திலையும் நான் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துலையும் நான் இருக்கிறேன். அந்த எண்ணங்களெல்லாம் அநித்தியம், ஆனால் அதில் எண்ணுகின்ற நான் நித்தியமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நித்திய அநித்திய விவேகம் அவர் சொல்கிறாரு. எது சாஸ்வமோ திரிகாலேதி சத்தியமோ அது கண்டுபிடிக்கணும், எது மாறிக்கொண்டிருக்குதோ அது கண்டுபிடிக்கணும் அவர் சொல்கிறாரு. தத்துவபோதம் ஒரு ப்ராட் சென்ஸில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு கொடுக்குது. ஆத்மபோதத்தில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரியும். வேதாந்த சாரத்தில் போனோம்னா சதாசிவம் என்றவர் எழுதினிருக்க அந்த சதானந்தர் எழுதினதில் அதுவும் நல்ல புக்கு. தத்துவபோதத்தை விட கொஞ்சம் சிறப்பான புக்கு. அதில் டெஃபினேஷன் மட்டும் இல்லாமல் சைட்டேஷனும் இருக்கும், எங்கேருந்து இது சொல்லப்படுது அப்படின்னு. இப்போ சமதமாதி ஷட்கம்னு சொல்கிறீங்க, இது எப்படி தத்துவபோதத்தில் இருக்கிற ஆசிரியருக்கு அது தெரியுது அப்படின்னா அது பிரகதார உபநிஷத்தில் வருது. அது சாந்தோ தாந்தோ அப்படின்னு அங்கே வரும். அதை சமதமன்னு பிரிச்சிருக்கிறார். இப்போ வைராக்கியம் எடுத்துக்குவோம். விவேகங்கிறது நித்திய அநித்திய விவேகம். வைராக்கியங்கிறது இகலோக பரலோக காமத்திலேருந்து விடுபடுறது. இது ரெண்டுமே ஒருத்தர்கிட்ட இருக்குது. ஒருத்தர்கிட்ட வைராக்கியம் இருக்குது, அது காஷ்ட வைராக்கியமாக இருக்கும். ஒரு பிடிவாதமாக ஒரு குகையில் போயிட்டு நான் எந்த உலகத்தோடு பேச மாட்டேன், நான் மௌனமாக இருந்துக்குவேன் அப்படின்னு தன்னை வருத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போது ஜெயின் மதத்தில் இருக்கவங்கெல்லாம் ஞானம் எதுவும் இல்லை, ஆனால் வைராக்கியத்தில் ரொம்ப பெருசாக இருப்பாங்க ஜெயினர்களெல்லாம். சில பேர் சித்தர்கள் நான் தவம் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பணம் பொன் ஆசை இதெல்லாம் மறந்துட்டு அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஓஷோ ஒரு கதை சொல்வார். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இருப்பான். என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். 365 நாளாக நான் ஒன்று சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன், இன்னும் விரதம். 1 வருஷம் கழித்து சாப்பிட்றதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கி அந்த நாள் அப்படிங்கிறான். 365 நாள் அவன் சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த ஒரு நாள் ஆனந்தமாக இருக்கிறான். நான் அது வரைக்கும் காத்துட்ருக்கிறான். அப்போ 365 நாள் வைராகியத்தில் இருந்தான்னு அர்த்தமா? அது காஷ்ட வைராகியம்னு பேர். பிடிவாதமாக அது வேண்டான்னு விட்டுருக்கிறது. வைராகியங்கிறது உள்ள ரசம் போகிறது. வெறும் புறப்பொருளேருந்து விலகி இருக்கிறது இல்லை. சாப்பிட்ற பொருள்லேருந்து விலகி இருக்கிறதோ, பார்க்கக்கூடிய பொருள்லேருந்து விலகி இருக்கிறதோ, இன்பம் தருகின்ற போக வஸ்துலேருந்து நம்ம கட்டுப்படுத்தி விலகி இருக்கிறதுங்கிறது அது வைராகியம் இல்லை. அது பேர் காஷ்ட வைராக்கியம். ஆனால் உள்ளுக்குள்ள ரசம் இருக்குது. இப்போ 365 நாள் அவன்
காத்துட்டு இருந்தது எதுக்காக? இந்த ஒரு நாளுக்காக கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்னைக்கு வரும் என்னைக்கு வரும். 48 நாள் சாமிக்கு விரதம் இருக்கிறாங்க. விரதம் முடிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் பொழுதே எல்லா வைராக்கியமும் எங்கேயோ போயிடும். இப்போ விவேகத்தோட ஒரு வைராக்கியம் இருக்கணும். விவேகம் இருக்கவன் நித்தியம் நான், அநித்தியமானது எண்ணங்கள், ஆனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். இந்த சிற்றின்பத்தில் வருகின்ற குட்டி குட்டி ஆனந்தங்கள் எல்லாம் இந்த இந்த விஷய ஆனந்தங்கள், இந்த புலன்களில் கிடைக்கிற விஷய ஆனந்தங்கள், அல்லது யோகத்தில் இருக்கும்போது சமாதியில் கிடைக்கிற யோகானந்தம், அல்லது சாஸ்திரத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம், சாஸ்திர ஆனந்தம், இதெல்லாம் அது இருக்கிற வரைக்கும் தான் இருக்குமே தவிர நான் தான் ஆத்மஸ்வரூபம், என்ன தான் ஆனந்த ஸ்வரூபம், நான் தான் ஆனந்த ஊற்று அப்படின்னு கண்டுபிடிச்ச விவேகத்தினால இந்த புறப்பொருள் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின்மை தானே சரியான பற்றின்மை, அதுதானே வைராக்கியங்கிறது. அப்போ விவேகம் இல்லாமல் வைராக்கியம் ஒருத்த வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. வைராகியம் இருந்துட்டு விவேகம் இல்லாமல் இருக்கிறதும் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த வைராகியம் நிற்காது. விவேகம் நிறைய பேர் இருக்கும், ஆனால் வைராக்கியம் இருக்காது. சில டாக்டருங்க வந்து கேன்சர் பற்றியும் சிகரெட் பற்றியும் ஸ்மோக் பற்றியும் பேசுவாங்க. எல்லா விதமான விவேகமும் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் மறைஞ்சு போய் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வைராக்கியம் அவங்கக்கிட்டே இல்லை. அது ரெண்டுமே பறவையினுடைய 2 சிறகுகள் மாதிரி இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்ம ஞானத்துக்கு எங்கே உச்சிக்கும் போகலாங்கனால விவேக வைராக்கியத்தை வைக்கிறாங்க. வைராக்கியங்கிறது எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்க தான் செய்யுது. சின்ன வயசில் நம்ம பலூனுக்கு ஆசைப்பட்டோம், கோலி குண்டுக்கு, பம்பரத்துக்கு, விளையாட்டு சாமானுக்கு, பார்பி டாலுக்கு, கவுன் போட்டுக்கிறது, ஷூ வாங்குறதுல எதுலேயும் எவ்வளோ நேரம் அதுக்காக அழுதுருக்குறோம். இன்றைக்கி நம்ம அதை கொடுத்து ஒரு 70 ஆள்கிட்ட வந்து நீங்கள் சின்ன வயசில் இந்த பலூனு தான் எழுதிங்க, இப்போ நான் ஒரு பெட்டி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் தீண்டுவாரா? அவர் எல்லா விஷயமும் நம்ம வைராகி விட்டுறோம். ஏன் அதை விட்டுறோம்? அது எனக்கு இன்பம் தருவதில்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது இன்பம் தருவோன்ற ஒரு நினைப்பு இருக்கிற வரைக்கும் அது வைராகியம் வராது. இப்போ உங்ககிட்ட ரசம் போகணும், உங்ககிட்ட அதுக்குள்ள இருக்க ஒரு ஆர்வம் போயிடணும், அதை சுவைக்க வேண்டுங்கிற ஏக்கம் போயிடணும். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அடையிறது பேர் தான் வைராக்கியம். இது எப்படி அடைய முடியும்? விவேகத்தால் தான் அடைய முடியும். விவேகத்தில் என்ன பண்ணுவோம்? நாம் கொடுக்குற ஒவ்வொரு காம சுகங்களும் போகங்களும் சுக தரிசனத்தை நம்ம பார்க்குது. இது இவ்வளோ சுகம் தரும், இவ்வளோ சுகம் தரும். அப்போ விவேகம் சொல்லும், தோஷ தரித்திரம் கூட சேர்த்து பாரு, இதில் என்ன தோஷம் இருக்குதுன்னு பாரு. ஒரு கார் வாங்குறதுல ஆசை இருக்குது, அதில் காம தரிசனத்தில் அதை பார்க்குறோம். இது இருந்தால் நம்ம எவ்வளோ கெத்தாக இருப்போம், எந்த பேர் நம்மளுக்கு பாராட்டுவாங்க, இதை பார்த்து இத்தனை பேர் வந்து ஆண் வாய் பழப்பாங்க, நான் எங்கெல்லாம் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். இன்னொரு வீடு மாதிரியே எனக்கு, அதுக்குள்ளேயே நான் பெட்டு கூட வச்சுக்குவேன், சமையல்லாம் வச்சுக்குவேன், ஒரு பக்கம் ஓரமாக நின்று கூட நான் இருந்துக்குவேன் அப்படின்லாம் கேரவன்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவன் அப்படின்னு நினைக்கிறான். அது வந்து சுக தரிசனம். அவன் தோஷ தரிசனம் பார்க்க மறந்துட்டான். இது வாங்குற பேர் என்னென்ன தொந்தரவு வரவுன்னு அவனுக்கே தெரியாது. இஎம்ஐ கட்டுறதுலேருந்து ஒரு சின்ன அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டோம்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அந்த ஷோரூமுக்கு தான் போயாகும். நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு யூனிட் முழுக்க ரீப்ளேஸ் பண்ணுறான். எலக்ட்ரிக்கில் ஒரு கார் வாங்கிட்டோம்னா பேட்ரி வாங்கி கொடுத்தே நமக்கு தீராது. அந்த தோஷ தரிசனம் யாரும் பார்க்குறதில்ல. ஐயோ இவ்வளோ பெட்ரோல் மிச்சமாகுதே, இந்த யூனிட்டில் நமக்கு இவ்வளோ தூரம் ஓட்டலாமே அப்படின்னு. பேட்டரியினுடைய லைஃப் போயிடுச்சுன்னா அந்த காரினுடைய பாதி வேலை அந்த பேட்டரிக்கு இருக்குது. பல லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது. இது தோஷ தரிசனம். இந்த விவேகத்தினால தோஷ தரிசனத்தை நம்ம பார்த்தோம்னா நாம் அதுலேருந்து பற்று விடலாம். பற்று விடலைங்கிறது புறத்திலிருந்து அந்த பொருள்லேருந்து விலகி இருப்பதோ அதை பார்க்காமல் இருப்பதோலாம் கிடையாது. நம்மக்கிட்ட உள்ள இருக்க ரசம் போயிடணும். அது மேலே நமக்கு உள்ளுக்குள்ளேயே அதில் ஆர்வம் இல்லாமல் போயிடணும். அது மாதிரி எத்தனையோ விஷயத்தில் நமக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்குது. இந்த புக்கெல்லாம் படிக்கணும்னு யாருக்கு ஆர்வம் இருக்குது? எவ்வளோ வைராகியம் வச்சுருக்குறாங்க. லைப்ரரி பக்கம் வைராகியம், நான் போகவே மாட்டேன் அந்த லைப்ரரி பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரியில் இருக்கக்கூடிய 200 ஆசிரியர்களில் 199 பேர் கல்லூரி இந்த லைப்ரரி மேலே வைராகியம் வச்சுருக்குறாங்க. வைராகியங்கிறது உள்ள ரசம் போகிறது அப்படின்னு புரிஞ்சுங்க. சரி, இந்த ரசம் எப்படி போகும்? விவேகத்தினால்தான் போக முடியும். அதனால் விவேகத்துக்கு வைராக்கியம் வேணும், வைராக்கியத்துக்கு விவேகம் வேணும். வேறு ஏதாவது உங்களுக்கு வைராக்கியத்துக்கு வேணுமா? சரி, இப்படி வைராக்கியம்னு சொல்லிட்டு இகலோக பரலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியும்னா எப்போ சொல்ல முடியும்? எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்து தான் சொல்ல முடியும். ஒவ்வொன்றையும் அனுபவித்து, காத்தாடியை அனுபவிச்சிட்டோம், பம்பரத்தை அனுபவிச்சிட்டோம், இனிமேல் அது வேண்டாங்கிறோம். இப்படி பார்த்தோம்னா இந்த 7 உலகத்துலேயே இருக்கக்கூடிய அனுபவத்து நமக்கு இருக்கா? இல்லை நரக உலகத்தை அனுபவம் இருக்குதா? இந்த பூமியிலே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோமானா இல்லை.
அப்போ ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பார்க்குறான், இந்த அனுபவத்தினுடைய தன்மை என்னன்னு பார்க்குறான். இந்த ஆனந்தம், இந்த அனுபவங்களும், இந்த ஆசைப்படும் பொருளும் நமக்கு என்ன உண்டாக்குது உள்ளன்னு பார்க்குறான். ஒரு ஆனந்தத்தை கொடுக்குதுன்னு பார்க்குறான். இந்த ஆசை எங்கேருந்து உண்டாகுது? இந்த பொருளை அடையணும், இந்த பொருள் மீது பற்றுங்கிறது எப்படி உண்டாகுது? பகவத்கீதை நேற்று சொன்னார். முதல்ல சங்கல்பம், அதை பற்றிய எண்ணம், அதுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு அது பற்றாக மாறுகிறது, ஒரு விருப்பமாக ஆசையாக மாறுகிறது. ஆசையாக அது குரோதமாகுது, குரோதமான புத்தி நாசங்கிறாரு. அப்புறம் வினசதி, அவனை ஸ்மிருதியும் போயிடுது. ஸ்மிருதின்னா என்ன? நான் யாருங்கிறதே மறந்துடுறான். இவனா இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு. ஏன்னா ஆசை எப்படி இவனை அடையாளம் தெரியாத அளவு மாற்றிடுது. அப்புறம் விப்ரமம், அவனுக்கு எல்லாமே மறந்தும் போகுது. கடைசியில் வினசதி, அவன் நாசமாக போயிடுறான். எங்கேருந்து? சங்கல்பத்திலே இருக்குது. அப்போ சங்கல்பத்திலே நம்ம விடணும். ஒரு பொருள் மீது இருக்குங்கிற ஆசை சங்கல்பமாக தான் முதல்ல எழும். கடையில் போகிறோம், விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம், இது நல்லா இருக்குதே இந்த கரண்டி, இது இருந்தோம்னாக்கா எக் பீட்டர் நல்லா இருக்குமே, நம்ம சமையல் ரூமுக்கு இது ஒன்று பத்தலையே அப்படின்னு ஒன்று நம்ம ஆசைப்படுறோம். அது பார்த்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அது நினப்பு 2 தடவை இருந்ததுன்னா அதுக்கு நினப்பு பண்ணுற மாதிரி விளம்பரங்கள் எப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கண் எல்லா விளம்பரத்தில் அது மட்டும்தான் பார்க்கும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சங்கல்பம் வந்துடுச்சு. இன்றைக்கி மகாமாலா மேலா இந்த இடத்துல இது 50% ரிடக்ஷன்னா நம்ம கண் இதை தேடும், இது ஏதாவது போட்டிருக்காங்களா. இப்படி தான் ஆசைகள் தோன்றி வருது. வைராகியம் வரணும்னு சொன்னால் இந்த சங்கல்பம் எழும்போதே தோஷ தரிசனம் பார்த்துடணும். அங்கேயே நமக்கு ஆராய்ச்சி பண்ணணும். இந்த தோஷ தரிசனம் பார்க்கணுன்னா மனிதனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் இல்லையா? அப்போ புருஷார்த்த நிச்சயம்னு சொல்லி 4 புருஷார்த்தம் வீடு பேர் முக்கியம் இல்லையா? இந்த வீடு பேர் இலக்காக வச்சுட்டோம்னா முமுட்சுத்துவம் தேவை. முமுட்சுத்துவம் நமக்கு வீடு பேர் தான் நம்முடைய இலக்குன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சொல்லாமலே நமக்கு வைராகியம் வந்துடும். இந்த ஆனந்தம் எங்கேருந்து வருது அப்படின்ற ஆராய்ச்சி விவேகத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை அழும்பொழுது ஒரு ஆனந்த பற்றாக்குறையில் தான் அழுது. அது சுகம் இல்லை, அது துக்கமாக இருக்குது. ஒரு ஆசை அதுக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆசை நிறைவேறின உடனே அதுக்கு ஒரு ஆனந்தம் வருது. அப்போ ஆனந்தம்ங்கிறது என்னன்னா ஆசை நிறைவேற்றம் தான். ஆசை நிறைவேற்றம் தான் ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ஆனந்தம் வரணும்னா ஆசை இருந்தால் தான் முடியுங்கிறோம். இப்படி தானே உலக மக்கள் நினைக்கிறாங்க. ஆசைப்பட்டோம், அதை நிறைவேற்றினா ஆனந்தம்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஆசை எத்தனை இருக்குதுன்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு 100 போடுறோம், நாளைக்கு அந்த லிஸ்ட் அப்படியே தலைகீழ மாறி வேறு ஒரு 100 வரும், அடுத்த நாள் வேறு ஒரு 100 வரும். ஆசைகளுக்கு அளவே இல்லை. அப்போ ஆசைகள் நிறைவேறிய பிறகு ஆனந்தம்னா என்றைக்கு அது முடியும்? ஆசைகளுக்கு பஞ்சமே இல்லையே. ஒரு ஆசை நிறைவேறின பிறகு 10 ஆசையை குட்டி போட்டுட்டு தானே போகுது. அந்த ஆசைகள் 100 10 நம்ம அந்த குட்டிகளெல்லாம் நம்ம நிறைவேற்ற போனால் அது ஆளாளுக்கு 10 விட்டுட்டு போகுது. இந்த ஆசைகள் ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்கிறாங்களே, அட்டாமிக் பாம் மாதிரி இப்படி கொண்டு போகிறதுனால ஆனந்தத்தை நம்ம ஆசையை நிறைவேற்றி பெறுவதுங்கிறது முட்டாள்தனம் விவேகத்தில் கண்டுபிடிக்கணும். இதுதான் விவேகம். அப்போது ஆனந்தத்துக்கு ஆனந்தம் என்பது ஆசை அழிவு, காமநாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை என்கிட்ட காமநாசம் முழுசாகி போச்சுன்னா ஆனந்தம் முழுசாயிடும் இல்லை இடைவெளி. அப்போது ஒவ்வொரு முறையும் ஆசையை உண்டாக்கி அதை நிறைவேற்றி ஆனந்தம் பார்ப்பதை விட ஒட்டுமொத்த ஆசைகளையும் விடுவது அப்படின்னு போயிடும். அந்த ஒட்டுமொத்த ஆசைகளை நம்ம விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஞானத்தான் வேணும். நீ என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ, இன்பமோ துன்பமோ, அது பிராரப்தம் ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த பிறவியில் நமக்கு 90 வயசு வாழ்க்கைன்னா அதில் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வருஷம், முதல் வருஷம், 2வது வருஷம், 5வது வருஷம் அப்பா அம்மா கிட்ட கொடுக்குற சுகம், பால் சுகம், பள்ளிக்கூட சுகம், படிப்பு சுகம், அதுக்கப்புறம் சுகவீனம், அத்தனையுமே என்ன நடக்குங்கிறது வேறு. ஆனால் சுகதுக்கங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு ஒரு பீரியாடிசிட்டியும் உண்டு. அந்த பீரியாடிசிட்டியை தான் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லிடுறாங்க. இப்போ அவருக்கு சுக்கிர தசை இருக்குது, ஒரு 7 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுங்க, இதை வீடு கட்டிடுங்க, இதுக்குள்ளே நம்ம எல்லாம் செய்துக்கலாம், இப்போ சுகம் அனுபவிக்கிற நேரம்னு தெரியுது. அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த சுகம் நீ வீடு மூலம் கிடைக்கிறியா அல்லது வீடு கட்டாமல் வாடகை வீட்டில் போறியாங்கிறதெல்லாம் கணக்கில் சுகம் கிடைக்கும். திருமண வயதுக்கு அப்புறம் மனைவியிடம் கணவனிடமிருந்து சுகம் கிடைக்கும்னு தான் சொல்கிறோம். இப்போ சுக துக்கங்கள் ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு கோட்டா கொடுத்தாச்சு இல்லை.
இதில் நம்ம அவசரப்படுறதுக்கோ மாற்றுறதுக்கோ என்ன வாய்ப்பு இருக்குது? நம்ம எவ்வளோ தான் மாற்ற முயன்றாலும் துக்கம் வந்தே தீருது. எவ்வளவு தான் நம்ம தேடி தேடி பார்த்தாலும் சுகம் எவ்வளவோ அவ்வளோதான் கிடைக்குது. தேடாத சமயத்தில் சுகம் வருது. இந்த ஞானம் சாஸ்திரத்தில் நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம சுகத்தை தேடி அலைவதோ துக்கத்தை தவிர்க்க முயல்வதோ நம்ம விட்டுடுவோம். இந்த ஞானம் நமக்கு என்ன செய்யும்? எப்படி இருந்தாலும் நான் செய்ய வேண்டியது நான் செய்கிறேன், வர வேண்டியது கட்டாயம் நமக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவிதின்னு சொல்லக்கூடியதோ கர்ம விதிங்கிறதோ நம்ம செயலில் குறுக்கிடுறது கிடையாது. என் தலைவிதி நான் இந்த டாக்டர் படிச்சுட்டேன், தலைவிதின்னு இந்த மாதிரி வேலை செய்துட்டேன் சொல்லவே கூடாது. தலைவிதி உன் செயலை தொடுவதில்லை. உன் செயலுக்கு உண்டான உரிமையை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாங்கிற உரிமை உங்ககிட்ட கொடுக்கறதுனால தலைவிதி இல்லை, சாய்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் பலன் எப்படி விளையுங்கிறதுல மட்டும் தலைவிதி உள்ளே விளையாடும். தலைவிதி எப்போ உன்னை செய்ய வச்சுட்டு தான் தண்டிக்கும். செய்யறதுக்கு உரிமையை கொடுத்துரும். தண்டனை கொடுக்கறது எப்போ கொடுக்கும்? உன்னை செய்ய வச்சுட்டு தானே கொடுக்க முடியும். அப்போ செய்யாமலே உனக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அப்போ பலனில் தான் நம்முடைய தலைவிதி விளையாடுமே தவிர நம்முடைய செயலில் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் துணிஞ்சிட்டான்னா அவன் செயலை எங்கே கொண்டு போவான்? பலன் நோக்கி போக மாட்டான். பலன் எப்படி இருந்தால் வந்து தான் போக போகுது. அதை நான் மாற்றவே முடியாது. நான் செயலை இந்த என்கிட்ட கொடுத்துருக்காங்க உரிமையை, அதை மட்டும் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். லெட் மீ எக்ஸசைஸ் த சாய்ஸ் கிவன் டு மீ இந்த ஆக்ஷன். அந்த சமயத்தில் நான் பண்ணுறேன் தர்மங்கிறத நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு செயல்லையுமே தர்ம அதர்மன்னு 2 பைஃபர்கேஷன் இருக்குது. யூ காட் ஏ சாய்ஸ். இதை லஞ்சத்துலேயும் அடையலாம், லஞ்சம் கொடுக்காமலே அடையலாம். இதை குறுக்கு வழியிலும் போகலாம், நேர் வழியிலும் போகலாம். இம்மிடியட்டாகவும் கிடைக்கலாம், கொஞ்சம் காத்திருந்தும் பெறலாம். எது உனக்குன்றது வந்து தர்மங்கிறது எதுன்னு நீங்கள் பாருங்கள். காத்திருக்கிறது தர்மம்னா காத்திருங்க, பொறுத்துருங்க. இப்படி ஒருத்தர் செயலுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை ஒருத்தன் செய்யும் பொழுது அவனுக்கு விருப்பெருப்பு இல்லாமல் போயிடுதில்ல. சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணான்னா தான் அவனுக்கு விருப்பெருப்பு இருக்குது. தர்மம் மட்டும் தான் எனக்கு சாய்ஸுங்கிறான். என் லைஃபே தர்மம் மட்டும்தான், இதில் என்ன சாய்ஸ் இருக்குது? அவரை போய் கேட்காதீங்க சார், அவர் இப்படி தான், அவர் எப்படி இருந்தாலும் இந்த வழியை தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சாய்ஸ் இருக்குது. இவனுக்கு ஒரே சாய்ஸ் தான் இருக்குது. அந்த என்ன சாய்ஸ்னால் தர்மம். தலைவிதி அங்கே ரொம்ப குறுக்கிறதே கிடையாது. ஆனால் பலனில் அது கை வைக்கிறதுனால இந்த உண்மை தெரிந்தவன் தன் செயலை முமுட்சத்துக்கு தயன் பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரியான விவேகத்தினால தான் வைராகியம் வந்து முழுசாக வரும். இல்லைன்னா வைராகியத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அது நம்மக்கிட்ட இருக்காதுன்னு தெரியாது. நான் ஆசையில் நிறைவேறியவன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம மனசில் அந்த சபலம் ஏற்படும். அந்த சபலத்தை நம்ம ஜெயிக்கணும். அந்த வாய்ப்பை அது வந்து சுற்றுச்சூழலில் உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த சாய்ஸ்ன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை நிறைவேற்றி கொள்ளலாமா கூடாதான்னு. உங்களுக்கு குறிக்கோள் முமுட்சத்துவம் இருந்தால் தானே வைராகியம் வரும். அதனால் இந்த 4மே சாதன சதுஷ்டயமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. வைராகியத்தை புரிஞ்சுன்னா முமுட்சத்துவம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். அதுக்கு மனம் இப்படிப்பட்டதாக இருக்கணும், சமதவாதி ஷட்ரம் இருக்கணும். மனம் தான் இதை நிறைவேற் பண்ணுறதுனால சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இந்த 6ம் எவனுக்கிட்ட வந்துடுச்சோ அவனுக்கு விவேக வைராகியம் எல்லாம் சொல்லாமலே தானாக வந்துடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கோர்வை இருக்குதா? ஆனால் தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். வைராகியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இத்தனை விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கர்ம பலனை நமக்கு பார்க்குறோம், அதெல்லாம் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. சம்மதமாதில் அது சொல்ல முடியாது. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஒருத்தர் வந்து ஒருத்தருக்காக இப்போ கேள்வி கேட்கணும். அவர் வந்து வெளியூரில் இருக்கார். உங்களுடைய யூடியூப் எல்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து ஒரு நாள் இங்கே வந்து கேம்ப் அட்டென்ட் பண்ணி உங்கள் பேச்சை கேட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அது என்ன பாயிண்ட்டுன்னு தெரியல. அதில் அப்படியே அவர் வந்து மனசு வந்து இன்வால்வ் ஆகிட்டார் உங்கள் மேலே. அப்போ இருந்து ரெகுலராக வர்றாரு. இப்போது அவருக்கு சேஞ்ச் ஆன மாதிரியே அவங்களுடைய நண்பர்களுக்கும் சேஞ்ச் ஆகணும், ஆனால் பரவாயில்லன்னு அவர் நினைக்கிறாரு. அது மாதிரி அவங்க நண்பர்கள்கிட்ட இது மாதிரி ஒருத்தர் இருக்கார், நான் வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மம் பற்றியெல்லாம் அவர் சொல்கிறாங்க. அங்கே சொன்னால் அவங்க அந்த நண்பர்கள் வந்து அது வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கு கேட்சிங்காக ஏதோ ஒரு பாயிண்ட் டக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஈர்ப்பு வர்ற மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு.
என்ன சொன்னால் அந்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் இவங்க வந்து இது கேட்பாங்க, ஏன்னா அந்த நண்பர்களும் இந்த இதை அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அப்போ இவர் சொன்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த நண்பர்களுக்கு வந்து அது அக்செப்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பாயிண்ட்டு கேட்சியாக சொன்னால் அந்த நண்பர்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்களேன். தெரியல, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்களேன். அவருடைய நாட்டம் வந்து தானாக வந்துடும், அவங்க தயாராகிட்டாங்கன்னா வந்துடும். இவர் ரெடியாக இருந்தார், அதனால் அவர் கண்ணில் பட்டு அவர் தயாராகிறதுக்கு ஏதாவது சொல்லணும், அந்த ரெடினஸ். அப்போது இவர் வந்து தயாரான விஷயத்தில் அது நமக்கு தெரியுது. அவங்க எதில் தயாராக இருக்கிறாங்கன்னு அவங்க நேரையாக அவங்கள சந்தித்தா தான் நமக்கு தெரியும். நம்ம அவங்கள சந்திக்காமல் அவங்களுக்கு எது தயார் நிலைன்னு. சரிங்க, சரி. இப்போ மனம் தயாராக இருந்ததுன்னா அது உடனடியாக அது வந்து பிடிச்சிக்கும். மனம் தயாராக இல்லாத போது எவ்வளவு தான் ஓதுனாலும் முடியாது. பசி நிறைய இருக்கிற குழந்தைக்கு வாயில் விட்டோம்னா துப்பிடும். என்னைக்கு அவங்களுக்கு அந்த தயார் மனசில் வருதோ அப்புறம் அறிவார்வங்கிறது மக்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. உணர்வார்வம் தான் நிறைய இருக்குது. புது அனுபவத்தை தேடி தான் உலகம் அலையுது, புது புது அனுபவங்களாக பார்க்குறாங்க. ஆனால் புது புது அறிவை தேடி யாரும் வர்றதில்லை. இந்த நண்பருக்கு வந்து புது அறிவு வந்து உடனடியாக ஸ்பார்க் ஆகுது. தயாராக இருந்தார் நம்மளுடைய அருணகிரிநாதர். அவர் வாழ்க்கை நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வைராக்கியத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டார். அந்த வைராக்கியத்தினால விவேகம் குறைவாக இருக்கிறதுனால அந்த கிளி கோபுரத்துலேருந்து கீழே விழுறதுக்கு தயாராகிட்டார். அது வைராக்கியத்தின் உச்சந்தான். அது இந்த உலகமே வேண்டான்ட்டு உபரமம் தள்ளிட்டார், கை சட்டி சுட்டதரா கைவிட்டதா. அதனால் அப்போது முருகர் அவருக்கு சொன்ன வார்த்தை சும்மா இரு சொல்லற. அவர் உடனடியாக அவர் ஞானம் வந்துடுச்சே, என்ன தயாராக இருந்தார். அப்புறம் யோசனை பண்ணியிருக்கா, எந்நேரமும் இந்த துன்பத்தில் எப்படி விடுபடுறதுக்கு வழியே இல்லையே, இந்த மனம் எப்பொழுதுமே வலி கொடுக்குதே, இந்த மன வலியை நான் நீக்கிறதுக்கு மருந்தே இல்லையே, இப்படி பண்ண மனதோடு நான் வாழ மாட்டேன் அப்படின்னா. மனத்தை அழிக்கிறதுக்கு வேறு வழியே தெரியல அவருக்கு. தன்னை அழித்தா தான் அழிக்க முடியும். அப்போ ஆத்மா மேலே அவருக்கு வெறுப்பு வந்துடுது. எல்லாரும் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதிங்கிறாங்க. தன் பொருட்டு தான் எல்லாம் விரும்புகிறாங்க. இப்போ தன்னையே விரும்பலை, செல்ஃப் ஹேட்ரட் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட நான் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்டவனாக நான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவருக்கு வந்து வைராகியம் வந்து அதனுடைய தீர்வுக்கு தெரியாததுனால தன் மனதை அழிக்கிறதுக்கு மரணம் ஒன்று தான் வழின்னு நினைக்கிறார். இப்போ அவர் சில பேருக்கு மனதை அழிப்பதற்கு மதுவெல்லாம் வழியாக இருக்குது. அப்போ அவருக்கு அந்த வழி தெரியல. அந்த மதுவினாலேயும் அவருக்கு வைராகியம் வந்துடுச்சு. மது இல்லாமலாம் இந்த நிலைக்கு வந்திருப்பார் அருணகிரிநாதர். அவருடைய சரித்திரம் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் தயாராக இருந்தபோது இந்த மனதை அழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது சும்மா இரு சொல்லறேன்னார். அந்த சமயத்தில் தான் அவருக்கு அந்த முருகர் கரெக்டாக சொன்னார். வேறு யாராவது சொல்லியிருந்தாருன்னா அவர் மனதோடு போராடிட்டு இருக்கிறார். சும்மா இருன்னு என்ன, எதையும் யோசிக்காமல் சும்மா இரு அப்படின்னு அவர் சொல்கிறார். என்றாலுமே அம்மா அனுபூதி அடைந்தனே அப்படின்ட்டு எல்லாமே மனதனுடைய ஓயாத ஓசை தானே, இந்த சப்தங்கள் தானே. இந்த மனம் ஓயாமல் ஓஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டே பேசி அலையுதே, அது எப்போ தான் நிற்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இது நின்னா நான் இருப்பேனான்னு பார்க்குறாரு. மனதில் இருக்கிற ஓசையெல்லாம் அடங்கின பிறகு யார் இருப்பாங்க? மனம் என்பதே ஓசை கூட்டம் தானே. ஓசை கூட்டம் சேர்ந்து தானே மனம்னு பேர் வச்சுருக்கிறோம். எண்ணங்கள் இல்லைன்னா மனம் எங்கே இருக்குது? மனங்கிற பேரை எண்ண கூட்டத்துக்கு தான். எண்ண கூட்டங்களெல்லாம் நாசமான பிறகு அங்கே மீதி என்ன இருக்க முடியும்? எது ஒன்று நாசம் பண்ணிச்சா அது இருக்கும். எது மனதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பிரதிபோதம் விதிதம் மதம்ங்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணத்துலேயும் நான் இருந்தேன், எண்ணமெல்லாம் துவம்சமாகி போன பிறகு நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ அவர் தயார் நிலை அந்த சமயத்தில் அது சரியான சொல் அவரை காப்பாற்றிது. நிறைய பேர் அப்படி தான் இதே பழைய வீடியோலாம் போட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவர் கேட்கும்போது, சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சொல்லியிருக்கிறீங்க, நான் இப்போ தான் எனக்கு புரியுது சார். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க வீடியோவில், இன்றைக்கி அதை நான் அப்போவே கேட்டு முடிச்சிருக்கிறேன், இன்றைக்கி கேட்டால் அது புரியுதுங்கிறாங்க. அந்த தயார் நிலை, இந்த ரெடினஸ், அந்த ரெடினஸ் தான் சம்மதமாதி ஷட்கமும் இந்த சாதன சதுஷ்டயம் தான் ரெடினஸ். அப்புறம் மனனம் செய்வதும் நிதித்தியாசனம் பண்ணுறதுலையும் நமக்கு ரெடினஸ் கொடுக்குது. அந்த சமயத்தில்
நான் வந்து யாருடைய மனசுலையும் இது கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு மனசை ஆராய்ச்சி எல்லாம் பேசுறதில்ல. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என் மனசில் இருக்கிறது அன்றைக்கி உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் சொல்லிட்டீங்க சார். அப்பேற்பட்ட சக்தியில் யாருக்குமே கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க அன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் வந்தால் சார் எனக்காக பேசின மாதிரி இருக்குதுங்க. நான் அவருக்கு எங்கே அங்கே பேச முடியும்? யாருடைய மனசு யாருக்கு தெரியும்? மனசுங்கிறது எப்பவுமே மறைந்து தான் இருக்குது. யாரையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. தயாராக இருந்திருக்கிறாங்க. அந்த தயார் நிலை தான் சார். இந்த டெஃபினிஷனுக்கும் சைட்டேஷனுக்கும் என்ன கோஆர்டினேஷன் ரெண்டும் கம்பைண்டாக சொல்லணுமா, அல்லது ஒன்று சொல்லி ஒன்று சொல்லாமல் கூட இருக்கலாமா? ரெண்டும் சொன்னால் பெட்டராக இருக்குமா? ஆகாசம் அப்படின்ற ஒரு எடுத்துக்கோம். ஆகாயங்கிறோம், ஸ்பேஸ். அதுக்கு டெஃபினிஷன் அவகாச பிரதாத்துரு ஆகாசக அப்படின்னு சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் இடம் தருவது எதுவோ அது இடம். அதுக்கு எவனும் இடம் தர வேண்டியதில்லை. அப்போ இதை விட பெட்டர் இருக்கும்போது இது வந்து சங்கரனுடைய உபதேச சாகஸ்திரியில் இந்த பயன்படுத்துகிறார். இப்போ ஒன்று சொன்னோம்னா அந்த டெஃபினேஷன் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை நிறுத்தி ஒன்றை மட்டும் காட்டணும். அது பேர் தான் டெஃபினிஷன். இப்போ சொல்லுங்கள், பசு என்பதற்கு என்ன டெஃபினிஷன்? 2 கொம்புடையதுன்னா பசு ஆகாது. எத்தனையோ மிருகத்து 2 கொம்பு இருக்குது. வாலுடையதுன்னு சொல்ல முடியாது, மடி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, 4 கால் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, காது இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பசுவை நீங்கள் எல்லாவற்றிலும் பிரித்து காட்டணுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பிரித்து காட்டுறதுக்கு எது ஒன்று அதை லட்சியம் பண்ணுவோம். அந்த லட்சணத்தை காட்டுறது தான் வரையறைங்கிறோம். சாஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைவான சதை பசுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மிருகத்துக்கும் இல்லை. எது சாஸ்னா தத்து காவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாஸ்னா இருப்பது காவுங்கிறோம். அப்போ சொல்லுங்கள், ஆத்மான்றதுக்கு என்ன டெஃபினிஷன்? அது எல்லாத்தையும் விலகணும். எது ஜகத் இல்லையோ அது ஆத்மா. ஜகத்து நீக்கிட்டோம்னா வேற என்ன இருக்குது? ஆத்மாவுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? இரண்டற்றது ஆத்மா. ஏகம் ஏவ அத்விதீயம். இதுக்கு மேலே நமக்கு வேணுமா? ஏகம் அப்படின்னா சொகத பேதம் இல்லாதது, ஏவகன்னா சஜாதிய பேதம் இல்லாதது, அத்விதீயம்னா இரண்டாவது அற்றது, விஜாதிய பேதம் இல்லாது. இப்போ சொகத பேதம், சஜாதிய பேதம், விஜாதிய பேதம் அற்றதை ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படிங்கிற வார்த்தையை சிவதகேதுக்கு சொல்கிறார் சாந்தோக்கிய உபனிஷத்தில். இது ஆத்மாவுக்கு பிரம்மத்துக்கு டெஃபினேஷன் இல்லையா? இப்போ டெஃபினேஷனுங்கிறது வியாவர்த்தகம் சர்வம் அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் அது வியாபகர்த்தகம் செய்யணும். அதில் வரவே கூடாது. இதுவாதுவான சந்தேகம் வராது சொன்னால் அது பேர் வரையறைங்க, அது பேர் லட்சணம். அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க, சைட்டேஷனுங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாந்தோக்கியத்தில் ஸ்வேதகேத்துக்கு சொல்லும்போது ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ 6வது அத்தியாயத்தில் இந்த 2வது கண்டத்துலேருந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறார். அவர் நிறைய திருஷ்டாந்தம் தரார். 9 முறை அவர் தத்துவமசி சொல்கிறார். விருட்ச திருஷ்டாந்தம், மது திருஷ்டாந்தம், நதி திருஷ்டாந்தம், லவண திருஷ்டாந்தம் அப்படின்னு நிறைய திருஷ்டாந்தங்களை அவர் சொல்லிகிட்ருக்கார். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லும்போது ததேவ அப்போ சுவேதகேது தத்துவமசி அப்படிங்க, சுவேதகேதோ தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை டெஃபினிஷன் சொல்கிறார். இது பேர் சைட்டேஷன். இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ கேட்டங்களே சமதமாதிஷ்டர்கேன்னா பிரகதாரண்ய உபநிஷத்தில் அது நமக்கு வருது. கடைசியில் இருக்கக்கூடிய நமக்கு 3 அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்தில் கிளகாண்டத்தில் இது வர்றதை நம்ம பார்க்குறோம். இது வரையறைக்கும் வரையறைங்கிறதுக்கு வரையறை உண்டு. வியாவர்த்தகம் லட்சணம்ங்கிறது லட்சணத்துக்கு வந்து வரையறை. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் பண்டிதர்கள் எல்லாத்தையும் டெஃபினேஷனாக கொடுத்துருக்குறாங்க. கேள்வி இருக்காது. எப்படி நடந்ததுங்க இன்னைக்கு? நல்லா அவர் ஸ்ரத்தா பற்றி பேசினார். அதுக்கு முன்னாடி யார் பேசினாங்க? முருகவேல் இதை பற்றி பேசினார். ஓ, விவேகம் பற்றி பேசுனீங்களா? ஓ, பிரமாணத்தை பற்றி. பிரமாணம். பிரமாணத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?
பிரமாணத்துக்கு வரையறையெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? சொல்லிட்டீங்க. அனதிகதம், அபாதிதம், அர்த்த பலபோதகத்துவம், அதுதான் டெஃபினிஷன். நீங்கள் சொல்லிடுறேன் சார். ஆமாம். ஒரு பிரமாணம்னா அறிவு தரும் கருவி, வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு பிரமாணம், நமக்கு தெரிந்த பிரமாணம் கண்ணு. நிறத்தை அறியறதுக்கு கண்ணை தவிர வேறு ஏதாவது பிரமாணம் இருக்கா? அது எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு. அதை யாராவது அபாதிதம் பண்ண முடியுமா? கண்ணு சொன்னதை காதால் மறுக்க முடியுமா? முடியாது. ஆனால் காது சொன்னதை கண்ணு மறுக்குமா? அதுவும் மறுக்க முடியாது. அதனால் நம்ம அது தனித்தனி பிரமாணமாக எடுத்துக்கிறோம். சக்ஷு பிரமாணம், ஸ்ரோத்திர பிரமாணம், ஜிஹ்வா பிரமாணம், அப்படின்னு நம்ம கிராண பிரமாணம் அப்படின்னு எல்லாமே தனித்தனி பிரமாணம். அதோடைய ரைட்ஸ்குள்ளே இது போக முடியாது, அதோட ரைட்ஸ்குள்ளே. அப்புறம் இது பிரமாணத்தினுடைய ஒரு தகுதி, அபாதிதம்னு பேர். பாதிச்சுன்னா அது பிரமாணம் இல்லை. இப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய காணல் நீரை பார்க்குறோம். அந்த காணல் நீர் தண்ணி இருக்குதுன்னு காட்டுது. இப்போ கண்ணு காட்டினது உண்மை தானே, அது பிரமாணம் தானே, அது அபாதிதமானு பார்க்கணும். இன்னொரு பிரமாணம் சொல்லுது அது அல்லன்னு. அப்போ எந்த பிரமாணம் ஜெயிக்கும்? அல்லன்னு சொன்னதானே ஜெயிக்கும். ஒன்று பாதிதம் பண்ணிடுச்சுனால அது பிரமாணம் இல்லை. ஒரு பிரமாணம் அது இல்லைன்னு சொல்லுது. ஹோலோகிராமில் பார்க்குறோம், கண்ணில் அந்த முப்பரிமாணமாக அந்த பொருள் தெரியுது. இந்த பிரமாணத்துக்கு அது இருக்குது. ஆனால் தொட்டு பார்த்தோமா அந்த அங்கே எங்கே இல்லை. அப்போ எந்த பிரமாணத்தை நீங்கள் எடுத்துவீங்க? எது அபாதிதமாக தானே. அப்போ கண் பார்த்தது பாதிதமாகி போச்சு. பாதிதம்னா நிஷேதமாகி போச்சு, அது இல்லைன்னு பூர்வாயிடுச்சு. அப்போ அப்போ பிரமாணங்கிறது எப்போவுமே அபாதிதமாக தான் இருக்கும். அது இன்னொன்று அபாதிதம் பண்ணுற வரைக்கும் அது இருக்கலாம். ஆனால் எப்போ அது பாதிதம் ஆயிடுச்சோ அது பிரமாணம் இல்லை. அப்போ எது கடைசியில் அபாதிதம் பண்ணாமல், அபாதிதமாக பாதிதம் பண்ண முடியாமல், நிஷேதம் பண்ண முடியாமல் இருக்குதோ அது பிரமாணம்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது கண் பிரமாணங்கிறோம். ஏன்னா அதை யாரும் பாதை பண்ண முடியாது, அதை பாதை பண்ண முடியாது. ஆனால் பிரமாணங்கள் ஒரு உண்மையை தரும், இருக்கிறத காட்டும். ஆனால் அது உண்மையான தீர்வு பண்ணுறது பிரமாணத்தை நம்ம பயன்படுத்த முடியாது, அதை புத்தியை தான் பயன்படுத்தணும். பிரமாணம் காட்டும், ஆனால் அது உண்மை. பிரமாணமெல்லாம் உண்மை கிடையாது. பிரமாணம் அறிவை மட்டும்தான் தரும். அது உண்மையாக பொய்யாங்கிறது நாம் தான் கண்டுபிடிக்கணும், அது புத்தியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பிரமாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரியணும். இந்த புத்தி அபாதிதம் பாதிதம் பண்ணக்கூடாது. இப்போ பிரமாணத்தினுடைய ஒரு லட்சணம் அபாதிதம் அப்படின்னு. இன்னொன்று அபூர்வதா அல்லது அனதிகதம் அப்படின்னு. அனதிகதம்னா ஒரு பிரமாணம் வேறு எந்த பிரமாணத்திலும் தராததை கொடுக்கணும். இன்னொரு பிரமாணம் அது கொடுக்கணும்னு சொன்னால் இது பிரமாணம் இல்லை, அது பிரமாணம்னே சொல்ல முடியாது. எதை உங்களால் கண்ணால் பார்க்க முடியுமோ அது காதாலையும் அறிய முடியும் அப்படின்னா அது அனதிகதம்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இல்லை. கண்ணால் நீங்கள் பார்க்குறது கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறதுனால அது எப்போதுமே காட்சிகள் அனதிகதம் தான், எக்ஸ்க்ளூசிவ் ரைட். அதிகதம்னா இன்னொன்றுத்தில் கிடைக்கும்னு அர்த்தம். இன்னொன்றுத்துலேயும் கிடைக்கும். அதிகதம் இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். அனதிகதம்னா இன்னொன்றுத்தில் கிடைக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பிரமாணத்தை, இப்போ இந்த பிரமாணத்தெல்லாம் அனுமான பிரமாணமோ அர்த்தாபத்தி பிரமாணமோ அபாவ பிரமாணத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். சப்த பிரமாணத்துக்கு தான் இந்த பிரச்சனையே நம்ம வருது. மீதிக்கெல்லாம் எப்பவுமே அனதிகதம் தான் இல்லையா. கண்ணு காட்டுறது வேற ஒன்று காட்ட போகிறது இல்லை, அதனால் இது அனதிகந்தம் தான். கண்ணு சொன்னதை வேற ஒரு பிரமாணம் அழிக்க போகிறதில்லை, எனவே அது அபாதிதம் தான். கண்ணு எப்பவுமே பலபோதகத்துவம், அது அறிவை தருதாருனா அது அறிவை தருது. அதனால் மூணு லட்சணமும் பிரத்யட்ச பிரமாணத்துக்கு இருக்குது. அதனால் யாருமே பிரத்யட்ச பிரமாணத்தை பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறதில்ல. பிரத்யட்ச பிரமாணமாக இருக்கிறதுனால எல்லாருமே கண்ணால் காண்பதே உண்மை, காதால் கேட்பதே உண்மைன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. தீர விசாரிப்பதே மெய்யின்னு அவங்க பார்க்குறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோம், பிரமாணம் காட்டி தான் கொடுக்கும், அது உண்மையாக பொய்யான்னு நாம் தான் நிச்சயம் பண்ணணும். பிரமாணத்தின் அடிப்படையில் நிச்சயம் பண்ணுறது உண்மை தான். ஆனால் எப்படிப்பட்ட பிரமாணம்?
அபாதிதமாக, அனதிகதமாக, பல போதகத்துவமாக இருக்கணும். பலம் இருக்கணும், அது அறிவும் தரணும், புது அறிவை தரணும். இப்போ இந்த பிரச்சனை சப்த பிரமாணத்துக்கு தான் இந்த டெஃபினேஷன் வரணும். நீங்கள் சொல்கிற சப்த பிரமாணங்கிறது ஒரு குரு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பண்ணுறேன். அந்த குரு என்ன சொல்கிறாரு? நீ பிரம்மங்கிறார், அளவற்றவன்கிறார், ஆனந்த ஸ்வரூபங்கிறார், அழியாதவன்கிறார், கூட்டஸ்தன்கிறார், அசங்கம்ங்கிறார், நிர்விகாரம்ங்கிறார், நிர்குணங்கிறார். இது ஒன்று கூட எனக்கு வந்து ஃபிட் ஆகலை. ஏன்னா என்னுடைய பிரமாணம் எப்படி, நான் விகாரி, நான் அனித்தியம், நான் சங்கம் தான், எல்லாத்தையும் புலனோடு இருந்தால் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை. நான் அசங்கம்லாம் கிடையாது, ஆனந்த ஸ்வரூபம் நிச்சயமாக கிடையாது, நான் நித்தியம் கிடையாது, எனக்கு இப்படி டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் அனைத்து உங்களுடைய பிரமாணம், சொந்த பிரமாணம்னு சொல்லக்கூடிய சொத பிரமாணம் குருவனுடைய வாக்கியத்துக்கு நேர் எதிராக. அப்போ ரெண்டு பிரமாணம் இப்போ வந்து ஒரே பொருளை பற்றி பேசுது. ஒரு பொருள், ஒரு நீங்கள் தான் அந்த பொருள். உங்களை வந்து குரு சொல்கிறாரு நித்தியம் அழியாதவருங்கிறார், எங்கும் இருப்பவருங்கிறார். உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுது? நான் இங்கே உடம்புல இருக்கிறவன் தான், இப்போ இருக்கிறவன் மட்டும்தான் நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியாது, நான் ஆனந்த ஸ்வரூபம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ரெண்டு பிரமாணம் வரும்போது எது பாதிதம், எது அபாதிதம்? ஒன்று அனதிகதம் சுருதி. ஏன்னா உங்களுடைய பஞ்ச பிரமாணத்தின்படி நீ நித்தியம்னு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் மாறாதவன்று கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் அது கண்டுபிடிக்கும் போது மாறிடுவீங்க. மாற்றம் இருந்தால் தான் அது உங்களுக்கு அறிவே உண்டாகும். இப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் இது அடிச்சுக்க முடியாமல் இருக்குதே நம்முடைய அனுபவம். சப்த பிரமாணம் தான் தோற்று போகிற மாதிரி இருக்குது. இனி இந்த பிரமாணத்தை இப்போ குரு என்ன பண்ணணும்? இந்த சாஸ்திரம் அனதிகதம்னு ப்ரூவ் பண்ணுறாரு. உன்னுடைய பஞ்ச பிரமாணத்தில் கண்டுபிடிக்க முடியாதது தான் சொல்லுது. ஏன்னா இது நித்தியம்னு சொல்லுது, உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் அது கண்டுபிடிக்க முடியாதனால அது பொய்ன்னு உன்னால் நிரூபிக்க முடியாது. உன்னுடைய எல்லையில் இல்லை, அது உன்னுடைய எல்லையில் இருந்தால் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணலாம். அது வந்து அபாதிதமாகிடுது. சரி, அனுபவத்துக்கு அது முரணாக இருக்குதே, இந்த அனுபவங்க அதை பாதை பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் விசாரம் பண்ணுறார். விசாரம் பண்ணி அவர் உண்மையை உணர்ந்த பிறகு வாஸ்தவன் தான், நான் என்பது தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறேன், சரீரத்தையும் மனதையும் நானுன்னு சொன்னதுனால அது அனித்தியம், அது மாறக்கூடியது விகாரம்னு சொன்னேன். அவர் சொல்கிறதோ சைதன்யத்தை, சைதன்யம் நானாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய அனுபவம் சொல்கிறதெல்லாம் பொய், சாஸ்திரம் சொல்கிறது உண்மை. சாஸ்திரம் அனதிகதம், என்னால் கண்டுபிடிக்க முடியாததை சொல்வதால் அனதிகதம். நான் கண்டுபிடித்து வச்சதெல்லாம் அது பொய்ன்னு நிரூபித்ததுனால அது உண்மையாக நிற்கிது. அதனால் அது அபாதிதம், அது அழிக்கவே முடியாது. அப்புறம் அர்த்த பலபோதகம், அது பொருளும் இருக்கிறது, அது பலனாகவும் இருக்குது. சில பிரமாணங்கள் பொருளையே காட்டாது, அர்த்தமும் பயனுள்ளதாகவும் இருக்கும். கண்ணில் பார்க்குறதெல்லாம் பயனுள்ளதா? கைநுள்ளதெல்லாம் அறிவு கொடுத்துடுதா? கண்ணால் பார்க்குறான் அறிவு. இப்போ எத்தனையோ பேர் வந்து புக்கை பார்க்குறாங்க, அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது, அவன் புக்கை பார்த்துட்டான், அறிவு வந்துடுமா என்ன? வராது. அதனால் அவனுக்கு பலன் கிடையாது, அவனுக்கு அது அறிவும் கொடுக்கல. இப்போ பிரமாணங்கிறது அறிவையும் தரணும், பலனும் தரணும். அந்த லட்சணம் எடுத்து பார்த்தோம்னா சாஸ்திரத்துக்கு இந்த மூன்றும் இருப்பதனால சப்த பிரமாணம் கட்டாயம் ஒரு பிரமாணம் என்று நிரூபிக்கணும். அப்போ பிரமாணத்தை நம்ம வந்து பிரமாணம்னு நிரூபிக்கணும்னா இந்த 3 குவாலிஃபிகேஷன் வேணும். சரிங்க, இன்றைக்கி நிறைய செய்துக்கலாமா? நிறைய பேர் வீட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்கும், அவங்களுடைய ஷெடியூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நிறைவு செய்துக்கலாம். வேறு ஏதாவது முக்கியமான கேள்விகள் எதாவது இருக்குதா? சந்தேகம்? ஐயாலாம் 2 நாள் பொறுமையாக உட்காந்து கேட்டிருக்கிறாரு. இது வந்து புது அனுபவம் இருக்குது. கதா காலட்சேபத்தில் வாரியாரெல்லாம் கதை சொல்லிகிட்டு இருப்பாரெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி இங்கே கதை எல்லாம் கிடையாது. இங்கே அறிவுக்கு தான் வேலை, உணர்வுக்கு வேலை கிடையாது. சாப்பிட்ற நேரம் தான் உணர்வுக்கு வேலை. சொல்லுமா?